அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை கவனியுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். 6ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் இப்படியே சொல்லுகிறது: பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பெற்றோர்களுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இதுவே நியாயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்களுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல கீழ்ப்படியுங்கள், இதுதான் நியாயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது இதுதான் கர்த்தருக்கு பிரியமான காரியம். நாம் பெற்றோர்களுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படுகிறோமோ அதுபோல் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பெற்றோர்களுக்கு எப்படி கீழ்ப்படுகிறோமோ அதுபோல் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த காலை வேளையில் எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படியே வாசிக்கிறோம்: பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு கோபம் மூட்டாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 20-21 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த காலை வேளையில் நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படுகிறோமோ அதுபோல் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பெற்றோர்களுக்கு எப்படி கீழ்ப்படுகிறோமோ அதுபோல் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் விரும்புகிறது மாத்திரமல்ல, அதுதான் அவருக்கு பிரியமானதும் என்று சொல்கிறார் பாருங்கள். ஆகவே நாம் திடனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு கோபம் மூட்டாமல் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் பெற்றோர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். தன்னிடத்தில் எப்படி கீழ்ப்படுகிறார்களோ அதுபோலவே பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று தான் அவர் பிரியப்படுகிறார். பிள்ளைகளை பொறுத்தவரையில் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவது போல கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிற்பாடு கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த கீழ்ப்படிதல் இருந்துச்சுன்னா, ரெண்டு பக்கமும் சமமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரையிலே அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியவர்களாகவே இருப்பார்கள். அதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்று பாருங்கள். ஸோ வேலைக்காரர்கள் எஜமானுக்கு கீழ்ப்படிவது போல பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். மனைவிகள் கணவருக்கு கீழ்ப்படிவது போல பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல பெற்றோர்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் நிறைய நல்ல உள்ளத்தோடு நாங்கள் சோதரிக்கிறோம். நாங்கள் வாழும் நாளெல்லாம் ஆண்டவர் எப்பொழுதும் கர்த்தருக்கு ஆண்டவரை கீழ்ப்படிவது போலவே பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடந்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து கர்த்தருக்கு கோபமூட்டாதபடிக்கு நாங்கள் வாழ எங்களை கிருபையாய் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.